எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுடா. இந்த சூடியக்காரிகிட்ட இருந்து எங்களுக்கு எப்படா சுதந்திரம் கிடைக்கும்? நீங்க விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் அண்ணன் வீட்லயே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவே சொல்றாங்க, த்ரிஷா அவங்க வந்துட்டு எங்க வீட்டு பொண்ணு, அவங்களோட கல்யாணத்தை நாங்க கிராண்டா பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு எவ்வளவு தூரம் இது பண்றீங்க? எதிர்கட்சிக்காரன் டிவிக்கு ஹேட்டர்ஸ் தான் வந்துட்டு அதை இப்போ ஓயாமல் பேசி பேசி இது பண்ணி பெருசாகிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த நம்ம தான் பேசி பேசி பெருசாகிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ஓப்பனாலாம் வந்துட்டு தப்பு செய்கிறவங்க இது பண்ண மாட்டாங்க. அவங்க சங்கீதம் அவங்க வந்துட்டு கல்யாணமான ஒய்ஃபுன்றதுனால கண்டிப்பாக அந்த பொசசிவ்னஸ்னால சிலர் பேச்சை கேட்டு தவறுதலாக முடிவு பண்ணியிருப்பாங்க. வெளியாட்களாக இருந்து நம்ம ஏன் இவ்வளோ தூரம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. நீங்களும் டிவிக்கு தொண்டர் தான், நானும் டிவிக்கு தொண்டர் தான். எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு ஒரு குடும்பத்தோட எல்லாரும் கூட சகஜமாக பழகிறவங்க அவ்வளோ தப்பானவங்களா இருக்க மாட்டாங்கன்றதான் தோணுது. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டிவிக்கு தரப்புல இருந்து இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் அவங்க ரூமில் இருந்ததுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே பேசணும் அப்படின்னா இனிமேல் இப்படி தான் பேசணும்னு தோணுது. தயவு செஞ்சு இந்த தப்பாக சித்தரிச்சுலாம் பேசாதீங்க. அவங்களும் ஒரு லேடியால் தான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை வந்துட்டு யாராச்சும் தப்பாக பேசுனா நம்ம ஏற்றுக்குருவோமா? மரியாதையாக பேசுங்க. தேவையில்லாத விஷயங்கள் பேசாதீங்க. அப்படியே அவங்களுக்குள்ள தவறுதலாகவே இருந்துச்சுனாலும் அது அவங்களோட பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க குடும்ப பஞ்சாயத்தை அவங்கவுங்க பேசி தீர்த்துக்குருவாங்க. மூணாவது மனுஷன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகளாகவே இருந்திருந்தாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நன்றி.